எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் Soniacharles. இன்னைக்கு என்னோட சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி உங்க வீட்லயே செய்யறதுன்றது இந்த வீடியோல பாருங்க. வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நான் எப்படி மேரினேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அது சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆகும். அடுத்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் இது மேரினேட் பண்ணால் போதும். இது இப்படி பிசைஞ்சு இப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இந்த தம் பிரியாணிக்கு ஒரு பிரியாணி மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். தனியா இந்த மாதிரி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்து 4 ஏலக்காய், அடுத்து ஒரு 4 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 லவங்கம், இந்த மாதிரி ஒரு 8லேருந்து 10 லவங்கம் சேர்த்துருக்கேன். அதில் 2 நட்சத்திர சோம்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு நான் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இது ஃபுல்லாக அந்த சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும். அதுக்கு நான் ஒரு 10 பல் பூண்டு அதோடு சேர்க்குறேன். அடுத்து 3 துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை அதில் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்க்குறேன் கடைசியாக. இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது 2 மட்டும் ரெடி பண்ணிட்டா இந்த பிரியாணி செஞ்சிடலாம். இது நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் 500 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சா அரிசி குழஞ்சிரும். 10லேருந்து 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுட்டு இது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டு அதில் சேர்த்துற வேண்டியதான். அதை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அது எல்லாமே நல்லா வதங்கிடும். இது இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை நான் அதில் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு அதோடு அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஏதோ ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அது கலந்து விட்ட பிறகு நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்க்குறேன். இது 1 கப் அளவுக்கு தயிர். நான் எதுக்கு இவ்வளோ தயிர் சேர்க்குறேன்னா இதில் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, புளிப்புக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட்சில்லி பவுடர் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை அதில் சேர்க்குறேன். அதில் சேர்த்து அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நான் இதில் கல் உப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். சிக்கன் பீஸ் உடையாமல் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடணும். உப்பு தேவையாக இருந்தால் நம்ம கடைசியாக கூட செக் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் அந்த சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ 1 கப் சேர்த்துட்டேன். மிச்சம் 3 கப் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது அது லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும்.
இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இப்போவே அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அது மேலே நான் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசியை நான் அதில் சேர்க்க போகிறேன். ஊற வச்சுருக்க அரிசியை, அந்த 2 கப் அரிசியை நான் இப்போ அதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி அரிசி அதில் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் அதை மெதுவாக கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா மெதுவாக கலந்து விட்டுட்டு பேலன்ஸ் 3 கப் தண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 1 கப் சேர்த்துட்டோம் சிக்கன் வேக வைக்கும்போது. இப்போ மிச்சம் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க விடுங்க. இப்போ அது கொதிக்கும் போது உப்பு தேவையான்னு பாருங்கள். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்து இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் தம் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மேலே அந்த மூடியை போட்டுட்டு அது மேலே வெயிட்டாக ஏதாவது தூக்கி வைக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு தண்ணியோட அந்த பாத்திரத்தை தூக்கி இது மேலே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தம் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி தம் வச்ச பிறகு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் இது வெந்தால் போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலே இருக்க தம்மை எடுத்து வச்சுட்டு உள்ள பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்போ சாதம் குழஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக வந்துச்சு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் உங்கள் வீட்லேயே. இந்த மாதிரி கெட்டி தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணுங்கள். அதுதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஸ்பெஷல். ஸோ நீங்களும் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.